புக் மை ஷோவில் 2023 டு 2024 வெளியான தமிழ் படங்களில் அதிகமான டிக்கெட் விற்ற திரைப்படங்கள் எது, டாப் 10 இடங்களை பிடித்த திரைப்படங்கள் எது அப்படிங்கிற பட்டியலை ரமேஷ் பாலா வெளியிட்டிருக்காரு. அந்த பட்டியலில் 10வது இடத்தை பிடித்திருக்கும் படம் ஜிகர்தண்டா XX. இந்த படத்துக்கு புக் மை ஷோவில் லைஃப் டைமாக 807K டிக்கெட்ஸ் விற்றுருக்கு. இந்த பட்டியலில் 9வது இடத்தை பிடித்திருக்கும் படம் தங்கலான், விக்ரம் நடிப்பில் வெளியான திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கு புக் மை ஷோவில் 870K டிக்கெட்ஸ் விற்றுருக்கு. இந்த பட்டியலில் 8வது இடத்தை பிடித்திருக்கும் படம் சிவகார்த்திகேயன் நடித்த வெளியான அயலான் திரைப்படம் தான். இந்த திரைப்படத்துக்கு புக் மை ஷோவில் 968K டிக்கெட்ஸ் சேல் ஆகிருக்கு. அடுத்ததாக இந்த பட்டியலில் 7வது இடத்தை பிடித்திருக்கும் படம் சுந்தர் சியோட அரண்மனை 4. அரண்மனை 4க்கு 1.02 மில்லியன் டிக்கெட்ஸ் புக் மை ஷோவில் விற்றுருக்கு. இந்த பட்டியலில் 6வது இடத்தை பிடித்திருக்கும் படம் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான மகாராஜா திரைப்படம் தான். மகாராஜா திரைப்படத்துக்கு புக் மை ஷோவில் 1.40 மில்லியன் டிக்கெட்ஸ் சேல் ஆகிருக்கு. அடுத்ததாக இந்த பட்டியலில் 5வது இடத்தை பிடித்திருக்கும் படம் கமல்ஹாசன் அவர்களுடைய நடிப்பில் வெளியான இந்தியன் 2 திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தை கலாய்க்காதவங்களே இருக்க முடியாதுன்னு சொல்லணும். அந்தளவுக்கு இந்த படம் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடுச்சு. இந்த படத்துக்கே பார்த்தீங்கன்னா 1.59 மில்லியன் டிக்கெட்ஸ் புக் மை ஷோவில் சேல் ஆகிருக்கு. இந்த பட்டியலில் 4வது இடத்தை பிடித்திருக்கும் படம் தனுஷ் அவர்கள் நடித்து வெளியான ராயன் திரைப்படம். ராயன் படத்துக்கு புக் மை ஷோவில் மட்டும் 1.75 மில்லியன் டிக்கெட்ஸ் சேல் ஆகிருக்கு. இந்த பட்டியலில் 3வது இடத்தை பிடித்திருக்கும் படம் விஜய் அவர்கள் நடித்து சமீபத்தில் வெளியான தி கோட் திரைப்படம். கோட் திரைப்படத்துக்கு 4.51 மில்லியன் டிக்கெட்ஸ் புக் மை ஷோவில் சேல் ஆகிருக்கு. இந்த பட்டியலில் 2வது இடத்தை பிடித்திருக்கும் படம் விஜய் நடித்த லியோ திரைப்படம். லியோ திரைப்படத்துக்கு 7.30 மில்லியன் டிக்கெட்ஸ் புக் மை ஷோவில் விற்றுருக்கு. லியோ படத்துக்கு டிக்கெட் விற்றதை விட கோட் படத்துக்கு பாதிக்கு பாதி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த பட்டியலில் முதலிடத்தை பிடித்திருக்கும் படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஜெயிலர் திரைப்படம் தான். ஜெயிலர் திரைப்படத்துக்கு புக் மை ஷோவில் 9.21 மில்லியன் டிக்கெட்ஸ் சேல் ஆகிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட கோட் படத்தை விட 2 மடங்கு ஜாஸ்தியாக ஜெயிலர் படத்துக்கு டிக்கெட் புக் மை ஷோவில் சேல் ஆகிருக்கு. இந்த பட்டியல் தான் ரமேஷ் பாலா வெளியிட்டிருந்தார். அடுத்ததாக வேட்டையின் திரைப்படம் 10ஆம் தேதி வெளியாக போகுது. ஸோ அந்த படமும் கண்டிப்பாக இந்த பட்டியலில் இடம் பிடிக்கும். ஆனால் எத்தனாவது இடம் பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஜெயிலரை தாண்டி வேட்டையின் திரைப்படம் வசூல் செய்யுமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.